பெருசா லட்சம் பெருசா? சார் லட்சம் பெருசு சார். ஓகே, லட்சம் பெருசா கோடி பெருசா? கோடி சார். கோடி பெருசா 100 பெருசா? கோடி தான் சார் பெருசு. கிடையாது, இந்த துபாயில கோடியை விட 100 தான் பெருசு. எனக்கு வந்து பாடலாம் தெரியாது, ரொம்ப ஆசை, பாடணும்னு ஆசை இருக்கும். இதுதான் என்னுடைய கன்னி ஸ்டேஜ். அந்த மாதிரி எப்படி இதெல்லாம் பேசுறீங்க? இந்தியா வந்து எனக்கு மெயின் வீடு, பெரிய வீடுனா துபாய் வந்து நமக்கு சின்ன வீடு மாதிரி. Golden Sparrow presents Tennis Iruvu with Tennis Central Deva. Co-presented by Eastvaya and Avafi Golden Jewelry Trading. Supported by Ecolon Elite. PR partner Anto Entertainments. Radio partner Radio Gilly 106.5. Branding partner Elite. Overseas partner The Chosen One. Broadcast partner Black Sheep. OTT partner Black Sheep Value OTT. Production partner Media Pro International. Venue partner Expo Center Saja. Event co-organized by Spread Smile Events and Media. Travel partner AR Tools and Travels. ஒரு சூப்பரான ஒரு பர்சன் நம்ம நிகழ்ச்சிக்கு இந்த ஸ்டேஜில் ஏற போறாரு சார். அவரை பற்றி சொல்லணும்னா அவர் வந்து ஒரு மல்டி டேலண்டட் பர்சன் அப்படின்னே வந்து சொல்லலாம். சினிமா துறையில் அவர் டச் பண்ணாத டிபார்ட்மெண்ட்டே கிடையாது, அந்த மாதிரி ஒரு பர்சன். நடிப்பு அது எல்லாத்தையும் தாண்டி அவர்கிட்ட பேசுறதுக்கே தனியாக ஒரு ட்ரைனிங் எடுத்துகிட்டு தான் நம்ம வந்து பேச முடியும். என்ன சொன்னாலும் அதுக்கு அப்படி பதில் கவுண்டர் போட்டு ஆக்டிங்லேயும் சரி எல்லா விஷயத்துலையும் சரி சர்ப்ரைஸாக எங்கே இருக்கார் சார். ஸோ எல்லா விஷயத்துலையும் வந்து எல்லாரையுமே அட்ராக்ட் பண்ண ஒருத்தர். சினிமாவில் நிறையா புது புது விஷயங்கள் அடிக்கடி வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிகிட்டே இருப்பார். பிடிச்சிட்டிங்கல்ல, அவ்வளோ இவ்வளோ ஹிண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் அதை கண்டுபிடிக்காம இருக்கவே முடியாது. ஸோ அவருக்கான ஒரு ஸ்பெஷல் அவர் தெரியுமா எனக்கு எங்க இருக்காருன்னு கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றத அது பண்றீங்க. ஆமா சார், அவருக்காக ஒரு ஸ்பெஷல் ஏவி வேற இருக்கு, அதையும் நம்ம பார்த்துட்டு அப்படியே இன்ட்ரோ கொடுத்தலாம். ஓவர் டு தி ஏவி ப்ளீஸ். தமிழ் சினிமா நமக்கு வழங்கிய படைப்பாளிகளுள் தமிழ் சினிமாவை நமக்கு வழங்கிய படைப்பாளிகள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ரகம். ஆனால் ஒட்டுமொத்த இந்திய சினிமாவே படபடக்கும் ஒரு படைப்பாளி இருக்கிறார். வணிக நோக்கின் கணிதம் புரியா புதுமை பித்தன், வர்த்தகத்தை எண்ணி வருந்தாமல் நின்று வாய்மையை வெல்பவன். வியாபாரமா அப்படின்னா என்னம்மா என்று பகடை செய்யும் நம் பாரதி கண்ணம்மா. பல வித்தியாசமான முயற்சிகளின் வாயிலாக வெற்றி கொடிகட்டி தனக்கென்ற தனி அடையாளத்தை உருவாக்கி வைத்திருக்கும் கலையை காதல் என புணரும் கிறுக்கன். நம்மில் ஒருவன், நம்முள் ஒருவன், நம் இரா பார்த்திபன். 2-3 இராக்களாக தமிழ் சினிமாவை ஆடும் பார்த்திபன் 7 ஸ்வரங்களான சரிகமபதனி மூலம் தேனிசை தென்றலும் 1000ல் ஒருவனும் ஒன்று சேர்ந்தார்கள். உன்னருகே நான் இருந்தால் என்று ஒருவருக்கொருவர் சொல்லாமல் சொல்லி பல ஹிட் பாடல்களை உருவாக்கினார்கள். தென்றலுக்கு தெரியுமா தெம்மாங்கு பாட்டு என இயற்கையையே வினாவினர் இவ்விருவரும். வாலி வைரமுத்து காம்போவின் பேனாக்கள் வெளிப்படுத்திய வரிகளுக்கு நெறியோடு இசையமைத்து கொடுத்த தேனிசை தென்றல் தேவா அவர்களின் இசை வாத்தியங்கள் பற்றியும் அவரோடு சேர்ந்து கோர்த்த இசையின் ஜாலங்கள் பற்றியும் நம்மோடு பகிர்ந்து கொள்ள இதோ மேடையில் நம்மோடு நிற்கிறார் நம் அனைவரின் பாசத்திற்கும் நேசத்திற்கும் உரிய இயக்குனர் பார்த்திபன் ராதாகிருஷ்ணன் அவர்கள். So, ladies and gentlemen, here comes actor Parthiban. லட்சமா பணம் வர போகுது. Thank you Krishna, thank you Jesus, thank you Allah. கோடி கோடியா பணம் கொட்ட போகுது. Thank you Krishna, thank you Jesus, thank you Allah. எவ்வளவோ வேலைகளுக்கிடையே இங்கே எங்களுடைய கான்சர்ட் வந்து எங்களுக்கு கௌரவப்படுத்தும் விதமாக வந்திருந்த அன்பு நெஞ்சம் கொண்ட மனித நேயத்திற்கு சொந்தக்காரர் பார்த்திபன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு என் சார்பாகவும் சகோதரர்கள் சார்பாகவும் இசைக்குழுவினர்கள் சார்பாகவும் பாடகர்கள் சார்பாகவும் பாடகிகள் சார்பாகவும் ரசிக பெருமக்கள் சார்பாகவும் என் நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் சார். தேங்க்யூ. ஹாய் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் ஆஃப் துபாய்ஸ், ஹவ் ஆர் யூ? எப்படி இருக்கீங்க? இங்கே வந்தவொடனே எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? இந்த துபாயில் வந்து பிரமாதமான ஸ்வீட் வந்து குனாஃபா இல்லை குனாஃபா. இவ்வளோ பெரிய குனாஃபா இருந்தால் எப்படி இருக்கும்? ஒரு ஆடிட்டோரியம் நிறைய ஒரு பெரிய குனாஃபா, அதில் நிறைய சாக்லேட்டு க்ரீமு, அதில் நிறைய நட்ஸ், இந்த மாதிரி. அதுக்கு நடுவில் ஒரு டேட்டு, ஒரே ஒரு பேரிச்சம்பழம். அது நான் இன்னைக்கு டேட்டு தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அப்படி ஒரு பெரிய குனாஃபாக்கு நடுவில் நான் எப்படி இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு பயங்கர சந்தோஷமாக இருக்குது எனக்கு உங்கள் எல்லாரையும் மறுபடியும் பார்க்குறதில்ல. துபாய் குறுக்கு சந்து, விவேகானந்த தெரு நம்பர் 6. இதை நிறைய தடவை நம்ம திருப்பி சொல்லியாச்சு.
இந்தியா வந்து எனக்கு மெயின் வீடு, பெரிய வீடுனா துபாய் வந்து நமக்கு சின்ன வீடு மாதிரி. துபாய் சின்ன வீடு? சின்ன வீடு அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்குன்னு அர்த்தம். சின்ன வீடுனா நீங்கள் நினைக்கிற சின்ன வீடு இல்லை, இது பெரிய சின்ன வீடு அந்த மாதிரி. நம்ம இது வரைக்கும் ராமாயணத்தில் சகோதரர்கள் பற்றின நட்பை நம்ம கேட்டிருப்போம். ஆனால் தேவாயனம்னு ஒன்று இருக்குது, ராமாயணம் மாதிரியே தேவாயனம்னு ஒன்று இருக்குது. அது வெறும் பாட புத்தகத்தில் படித்தது. ஆனால் இந்த தேவாயனத்தில் தான் இந்த மாதிரி ஒரு 5 சகோதரர்கள் இவ்வளோ ஒரு நெருக்கமாக, இவ்வளோ உறவாக, ஒருத்தருக்காக ஒருத்தர் விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. இப்போ கூட மிஸ்டர் சபேஷ் வந்து எங்கேருந்தோ இந்த மேலேருந்து இந்த நிகழ்ச்சியை கவனிச்சிட்டு இருப்பார். அவரும் ஒரு பார்ட்டாக தான் இருப்பார். அப்படிப்பட்ட ஒரு பெரிய சகோதரர்கள். அதே மாதிரி தேவாசாரை பற்றி நிறைய சொல்லிட்டு இருக்கலாம். உதாரணத்துக்கு சரிகம 13 ஒரு படம், புள்ளக்குட்டிக்காரன் ஒரு படம், என்னுடைய 2 படம் டைரக்ஷனில் சார் பண்ணியிருக்காரு. சரிகம 13 எல்லா பாட்டுமே ஹிட்டு. புள்ளக்குட்டிக்காரனில் நிறைய சாங் ரொம்ப பிரமாதமாக இருந்தது. அவரோட பணிபுரிஞ்ச காலம் வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டைம். அது ஒரு பெரிய கஷ்டமாகவே இல்லாமல் ரொம்ப ஹாப்பியாக நாங்களாம் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்போம். முரளி எல்லாருமே சேர்ந்து நம்ம ஒர்க் பண்ணிகிட்டு இருப்போம். அந்த மாதிரி ரொம்ப சந்தோஷமான நேரங்கள். எங்கேயாவது ஒரு இடத்துல தப்பு நடந்துருச்சுன்னு வச்சுங்களேன், ஹூ இஸ் த பிளாக் ஷீப்னு கேட்பாங்க. ஆனால் ஒரு ப்ரோக்ராம் சரியாக நடந்ததுன்னா அதுக்கு பின்னாடி பிளாக் ஷீப் இருக்குன்றது ஒரு அர்த்தமாகிடுது. இப்போல்லாம் தனியாக பிளாக் ஷீப்புக்காக இது. அங்கே ஒரு விக்னேஷ் இருக்கார், இங்கே ஒரு விக்னேஷ் இருக்கார். இவர் என்ன மாதிரி நல்லா மிமிக் பண்ணுவார் அப்படின்னு அவரே சொல்ல சொன்னாரா சார்? அப்போ இந்த இடத்துல வச்சு ஒரு லீட் எடுக்கிறதுக்காக சொல்ல அப்படிதானா? விக்னேஷ் 1000 பெருசா லட்சம் பெருசா? சார் லட்சம் பெருசு சார். ஓகே, லட்சம் பெருசா கோடி பெருசா? கோடி சார். கோடி பெருசா 100 பெருசா? கோடி தான் சார் பெருசு. கிடையாது, இந்த துபாயில் கோடியை விட 100 தான் பெருசு. ஓஹோ. இந்த கோல்டன் ஸ்பேரோவுடைய அதிபர் திரு நூர் அவர்கள் நான் இப்போ 2 நாளைக்கு முன்னாடி தான் சந்தித்தேன். மிக எளிமையான ஒரு மனிதர். இவ்வளோ பெரிய வெற்றிக்கும் ஒரே ஒரு மனிதன் காரணமாக இருக்கார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த ஷோ ரொம்ப பிரமாதமாக இருக்குன்னா அது காரணம் அவருடைய மனசு, அவருடைய பிரதர் சதாம், இன்னும் நிறைய பேர் அதுக்கு பின்னாடி இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். வேற ஏதாவது நீங்கள் சொல்லணுமா? இல்லை சார், நிச்சயமாக அந்த நாங்கள் வரும்போதே சொன்னோம், பேச்சுக்கு இவருக்கு ஈடு கொடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி. ஸோ இங்கே இருக்கிற மக்கள்லேருந்து, அந்த கோல்டன் ஸ்பேரோலேருந்து, பிளாக் ஷீப்லேருந்து எல்லாத்தையும் கவர் பண்ணுற இந்த ஒரு திறமை தான் சார் வரவே மாட்டேங்குது. உங்ககிட்ட இதுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் எதனா வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? அந்த கவர் பண்ணுறது தானே. அதே தான் சார். உங்களை எப்படி சார் கூப்பிடுறது அப்படின்னு ஒரு பொண்ணு கேட்டதுக்கு, நீ எப்படி வேணாலும் கூப்பிடுமா, ஆனால் கூப்பிட்ற தூரத்தில் இருக்க மாட்டேன், கூப்பிட்டா நான் தூரத்தில் இருக்க மாட்டேன், நான் பக்கத்தில் இருப்பேன், நீ வெக்கத்தில் இருப்ப, அவர் மட்டும் கொஞ்சம் துக்கத்தில் இருப்பார். வைப் பண்ண போகிறோம். நம்ம பார்த்திபன் சார் சைட்ல இருந்தே ஒரு சாங் ஒன்று வரப்போகுது. நான் எல்லாருக்கும் சொல்ல நினைக்கிறது என்னென்னா, இது ரொம்ப அழகாக பிரமாதமாக பாடுறதை ப்ராக்டிஸ் பண்ணவங்க மிகப்பெரிய பாடகர்கள். அவங்க பின்னாடி நின்றுருப்பாங்க, அதனால் அவங்க பின்னணி பாடகர்கள்னு அர்த்தம் கிடையாது. எல்லாருமே முன்னணி பாடகர்கள் தான், ஆனால் பின்னாடி நின்றுருப்பாங்க. அதனால் போய் நம்ம பின்னணி பாடகர்னு சொல்லக்கூடாது. எனக்கு வந்து பாடலாம் தெரியாது, ரொம்ப ஆசை, பாடணும்னு ஆசை இருக்கும். இதுதான் என்னுடைய கன்னி ஸ்டேஜ் அந்த மாதிரி. எப்படி சார் இதெல்லாம் பேசுகிறீங்க? ஆன் த ஸ்பாட்டு கோடி பெருசா லட்சம் பெருசா இல்லை 100, நல்லா அற்புதமாக பேசுகிறார் பார்த்து சார். புதுசாக இருக்கும் எல்லாம். இவர் வந்து எனக்கு ஒரு எப்போவுமே பர்த்டேக்கெல்லாம் ஒரு வித்தியாசமான கிஃப்ட் கொடுப்பார். ஒரு வருஷம் நல்லா ஞாபகம் இருக்குது. ஒரு கூண்டு, அந்த கூண்டில் வந்து ஒரு 2 சின்ன தேன் சிட்டு, 2 குருவி. அது மறுநாள் வந்து கேட்டால் அந்த குருவி நல்லா இருக்கான்னா, இல்லை பறந்து போச்சு சார்னு சொல்லிட்டேன். ஏன்னா என் ஒய்ஃப் வந்து அந்த குருவியை 2 வெளியே எடுத்து வச்சுட்டு கூண்டை நல்லா தொடச்சிட்டு அதுக்குள்ளே அது பறந்து போச்சு. அதை சொன்ன நிறைய ஆண்களோட வாழ்க்கையில் இப்படி தான் கிளி பறந்து போயிடும். நம்ம கஷ்டப்பட்டு ஒரு அழகான கிளின்னு கொண்டு வந்து பூட்டி வைப்போம், அது கொஞ்சம் நம்ம திறந்து வச்சோம்னா வேற எங்கேயோ போயிடும். அதுக்கப்புறம் நம்ம சோக பாட்டு பாடுவோம், கிளி பறந்து போச்சு, அந்த கிளிக்கு ரெக்க முளைச்செடுத்தோ அது பிறந்தெடுத்தோ, அந்த மாதிரி பாட்டு பாட ஆரம்பிச்சிருவோம். இது எல்லார் வாழ்க்கையில் இருக்கும், உங்கள் வாழ்க்கையில் இருக்கும், என் வாழ்க்கையில் இருக்கும். அதனால் பாட தெரிஞ்சவங்க எல்லாம் அது கொஞ்சம் தயவுசெய்து என்னை மன்னிச்சிடுங்க. உங்களோட நான் சேர மாட்டேன், என்னோட தயவுசெய்து நீங்கள் சேர்ந்துருக்கீங்க. ஓகே சார், இன்னொரு அப்டேட் சார். இந்த ஒரு இசை விஷயத்தில் வந்து இணையறதுக்காக நம்ம எல்லாரோட ஃபேவரேட் சிங்கர் நம்ம மனோ சாரும் வந்து இந்த இடத்துல இந்த ஸ்டேஜில் இப்போ ஜாயின் பண்ண போகிறாரு. அது ஒரு ஸ்பெஷலான மூமெண்ட்ஸ். அவரே வெல்கம் பண்ணிடலாம் சார். ப்ளீஸ் வெல்கம் மனோ சார். இந்த மனோரஞ்சிதம் பூ வந்து எவ்வளோ ஸ்பெஷலோ அந்த மாதிரி தான் மனோ வந்து பாடகரில் ரொம்ப ஸ்பெஷல். ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு மனிதர். இவர் பாடி முடிஞ்ச உடனேக்கப்புறம் தாகத்துக்காக தண்ணி குடிப்பார். தொண்டை காஞ்சி போயிடும் இல்லையா சார், அதுக்காக
நிறைஞ்ச ராவுல சேலோஞ்சல்லாவுல சந்துல ஒரு பொந்து வந்தா பொண்ணு வந்தா பிஞ்சுல அந்த ஃபிகர் பேரு அஞ்சலை அஞ்சலை நெஞ்சில ஒரு பேச்சில் ராக்கில் ஒருத்த தொட்டான் கையில் அணைச்சிக்கிட்டா மெய்யில அந்த பயலை அடிக்க கையில் காலு செப்பலை எடுத்து அஞ்சலை போட்டில் பேச்சு வரலை மூச்சு வரலை பொறிக்கு பையில நிமிர விடலை அவனை பார்க்கலாம் நோக்கலாம் தேக்கலாம் தூக்கலாம் இக்கலாம் கலாம் லாம் இம் காற்றில் கையில் உள்ள முறுக்கை அரிசி முறுக்கை போலும் சரக்கை நீயும் பார்த்திருக்க பலங்கை சங்க பலகை ஒன்று இலக்கை நச்சியும் கையிலே காதல் ரேகை உச்சமா ஒழுது போடு சக்கை கண்டு நீர் ராத்திரி ஏற்று கிட்டை கந்துரா பாரடா காதலுக்கை குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் அங்கே புரிந்ததம்மா பெண்கள் எல்லாம் கொண்டாட்டம் கண்ணடிச்சா கலக்கலா கலா லட்ச ரூபா குலுக்கலா அணைக்கிற பக்கம் எல்லாம் தேன் இருக்குது ஷீலா அதில் ஒரு ஸ்டாவ வச்சு முறிஞ்சுக்கலாம் கூலா சிரிக்கிற சிரிப்பில் எல்லாம் உசுப்புற நீ மாலா கண்ணடிச்சா கலக்கலா லட்ச ரூபா குலுக்கலாம். தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ சார். இதுதான் என்னுடைய முதல் மேடை. பெருந்தன்மையாக கைத்தட்டின எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் சார் நீங்கள் வந்தீங்கனாலே அந்த இடத்த எப்பவுமே நீங்கள் ஒரு வைப் ஆக்கியிருக்கீங்க. அந்த ஒரு வைப்பை இப்போ வந்து கொடுத்துருக்கீங்க வித் எக்ஸ்ட்ரா சாங்கோட ஃபஸ்ட் டைம் எவர் நீங்கள் சாங் வேறு இங்கே ட்ரை பண்ணியிருக்கீங்க. அது எங்களுக்கு ஒரு பெரிய ஹானர். அண்ட் உங்களை ஃபெலிசிட்டேட் பண்ணுறதுக்காக வி வுட் லைக் டு வெல்கம் கோல்டன் ஸ்பேரோடைய கோ-ஃபவுண்டர் சதாம் அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். தென்றலுக்கு தெரியுமா தெம்மாங்கு பாட்டு அதை என்னான்னு கேட்டு ஒரு மெட்டு போட்டு காட்டு. தென்றலுக்கு தெரியுமா தெம்மாங்கு பாட்டு அதை என்னான்னு கேட்டு ஒரு மெட்டு போட்டு காட்டு. தென்றலுக்கு தெரியுமே தெம்மாங்கு பாட்டு அது பாசமேனும் பாட்டு அதை கத்து தர போறே காதலி காட்டு. தென்றலுக்கு தெரியுமே தெம்மாங்கு பாட்டு. Golden Sparrow presents Thenisai Iruvu with Thenisai Tendral Deva. Co-presented by Easvaya and Avafi Golden Jewelry Trading. Supported by Ecolon Airline. PR partner Anto Entertainments. Radio partner Radio Gilly 106.5. Branding partner Elites. Overseas partner The Chosen One. Broadcast partner Black Sheep. OTT partner Black Sheep Value OTT. Production partner Media Pro International. Venue partner Expo Center Saja. Event co-organized by Spread Smile Events and Media. Travel partner AR Tools and Travels.